எனக்கு கீரை வேணாம். கீரைனாவே எங்கள் குழந்தைங்க வேணான்னு சொல்கிறாங்களா? இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க இதுக்கு மேலே வேணான்னே சொல்ல மாட்டாங்க. வேணும் வேணும்னு மறுபடியும் கேட்டு சாப்பிடுவாங்க. புதினா, சின்ன வெங்காயம் 15, பூண்டு 15, 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை. ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பூண்டும் வெங்காயமும் அதில் போட்டுக்கலாம். வதங்கி வந்ததும் சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கதை போட்டுக்கலாம். சும்மா 1 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிஞ்சு வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். இது கூடவே புதினா அரிஞ்சு வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இதில் ஏன் புதினா போடுறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை போடுறப்போ லைட்டாக கொஞ்சம் கசப்பு அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக புதினா போட்டுட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. வதங்கி வந்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை 5 ஸ்பூன், வரமிளகு 3, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். புளி தேவைப்படுறவங்க சேர்த்திக்கோங்க. நாங்கள் சேர்த்த மாட்டோம், அதனால் நாங்கள் போடல. புளி போட்டாலும் நல்லாயிருக்கும். சிலருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது இல்லையா, அதனால போட வேண்டாம். இப்போ அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். இது கூட சப்பாத்தி, தோசை எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. கீரை சாப்பிடாத பிள்ளைங்களும் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள்.